ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷாந்த் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது வெயிலுக்கு இதமாக, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ராகி கூழ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி கூழ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புல உள்ள சூடு எல்லாமே தணிச்சிடும். இந்த வெயிலுக்கு இந்த டிஷ் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் எடுத்துருக்கோமோ அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி, இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். 2 கப் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நம்ம விஸ்கோ இல்லை கையால் கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இது நம்ம நைட்டு கூழ் செய்ய போகிறோன்னா நம்ம காலையிலே இது கரைச்சி வச்சிடணும். ராகி நல்லா புளிக்கணும். அப்போ தான் கூழ் நல்லாயிருக்கும். புளிக்க வச்சு தான் செய்யணும். அதனால் இப்போ நான் இது ஒரு 8 மணி நேரமாவது நான் புளிக்க வைக்கிறதுக்காக இதை காலையிலே நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது பிடிக்க வைக்கணும். அப்போ தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்சு இப்படி நுரையெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்களேன், கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், மேலே எவ்வளோ பபுள்ஸாக வந்திருக்கு. நம்ம கூழ் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ கூழ் செஞ்சிடலாம். கூழ் செய்கிறதுக்கு நான் அதே கப்பால் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நான் குருணை அரிசி எடுத்திருக்கேன், நொய் அரிசி. நீங்கள் வேணால் சாப்பாடு அரிசியை கூட உடைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்லட் ரைஸ் இருக்கு இல்லையா, கம்பு திணை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா கழுவி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா கழுவிட்டு 2 டைம் கழுவிக்கலாம். கழுவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் நம்ம 8 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். 8 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கம்பில் செய்கிறதா இருந்தாலும் 1-2 உடைச்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் அரிசி சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே இந்த வெயில் டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூல் ஐட்டம்லாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கூழ் மாதிரி வேக வைக்கணும். அதாவது நல்லா குழைவாக வேக வைக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் குழைவாக இருக்கட்டும். மூடி வச்சு வேக வைக்கலாம். இதில் முக்கியமான டிப் என்னென்னா, பாத்திரம் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மண் பாத்திரம் எடுத்துருக்கனால எனக்கு அடி பிடிக்காது. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம புளிக்க வச்சுருந்த மாவு இது கூட சேர்த்துடலாம். ஒரு கையில் ஊற்றினா ஒரு பக்கம் கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டிப்படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு கையில் கலந்துகிட்டே இருந்தால் தான் ஈவனாக வரும். இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த பக்கம் சேர்த்துட்டு இந்த பக்கம் நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இங்கே கலந்துட்டு நல்லா ராகி நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு
மேலே வச்சு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு ஒட்டுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் செகண்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு கையில் ஒட்டவே இல்லை. இப்போ வந்து ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி ஆறி போயிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம மேல் உள்ளது வந்து எடுத்துடலாம். பாருங்கள், தேவையான அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், உப்பு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மாதிரி வாசனைக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கட்டி தயிர் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு 1 கப் வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கூழ் மாதிரி கரைச்சிப்போம். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, ராகி கூழ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. மிச்சம் உள்ளதை நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. தொட்டுக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாமோ எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மோர் மிளகா வச்சுருக்கேன், வத்தல், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கருவாடு தொக்கு இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு டிஃபனே கிடையாதுங்க. காலையில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உடம்பு அப்படியே குளு குளுன்னு இருக்கும். மீதம் உள்ள கூழை நம்ம வந்து கொஞ்சமாக தான் கரைச்சிருக்கோம், மிச்சம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு நாள் வரைக்கும் தான் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் எடுத்து நம்ம கரைச்சி இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கிஷாந்த் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.